Hello guys, welcome to Ira's home cooking. நல்ல எண்ணெய் மிதக்க நம்ம மீன் குழம்பு செஞ்சா எப்படி இருக்கும்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா என்னோட வீட்ல செய்யற மீன் குழம்பை உங்களுக்காக ஷேர் பண்ண போறேங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஷீலா மீன்ல மீன் வறுவலும் மீன் குழம்பு தாங்க செய்ய போறேன். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். அதே அளவுக்கு டேஸ்ட் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா கவலைப்பட வேணாங்க. நான் சொல்ற மெத்தட்ல செஞ்சு பாருங்க. ரொம்ப சிம்பிளா செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். 2 தக்காளி, 2 வெங்காயம், 3 தேங்காய் பத்தைங்க. ஸோ அது வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அரைக்கிறதுக்காக. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஜீரகம், அரிசிங்க 3மே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுக்க போறேன். ஸோ இது ஸ்டோரேஜ்க்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மசாலால சேர்த்து அரைச்சா போதும். வெந்தயம், சீரகம், அரிசி மட்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க, மிக்ஸ்டு ஃப்ரை பண்ணது. ஸோ இப்போ மசாலா வந்து தண்ணியை விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன்ட்டு. ஸோ இதை நம்ம சைடில் வச்சிடலாம். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயில் கடுகு, சோம்பு, வெந்தயம் நான் சேர்த்துக்க போகிறேங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அதோட ஒரு 10லேருந்து 15 பல் வரைக்கும் நீங்கள் பூண்டு தாராளமாக சேர்த்துக்கலாங்க. ஸோ இதில் 2 பச்சை மிளகா வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா வந்து நல்ல எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்த உடனே இதில் நம்ம வந்து உப்பு, மஞ்சத்தூளும் சேர்த்துக்க போகிறோங்க. ஸோ இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கருகாது. ஸோ டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வரும். இப்போ நல்லா இதில் ஃப்ரை ஆன உடனே நம்ம வந்து அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க. ஸோ மசாலா வந்து இந்த ஆயிலில் கொஞ்சம் நேரம் குக் ஆகணும். ஸோ இதை நம்ம வந்து ஒரு மூடி போட்டு குக் பண்ண விட்டுருலாங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி குக் பண்ணும்போது சிம்லேயோ மீடியம்லேயோ வச்சு விட்டுருவேன். ஸோ இல்லைன்னா நமக்கு வந்து சீக்கிரம் கீழே வந்து கருகிடும். மீடியம் லெமன் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிட்டேங்க. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டா மிளகாய்த்தூள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் நான் வந்து டேஸ்ட்டுக்காக சேர்ப்பேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மசாலா வந்து கரைச்சி எடுத்து வச்சுட்டோம். 3லேருந்து 4 நிமிஷம் அளவுக்கு நல்லா வந்து சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ண விட்டுட்டோம். பாருங்கள், இப்போ நான் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா திக்காயிடுச்சு, எண்ணெயிலே ஃப்ரை ஆகிடுச்சிங்க. ஸோ அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து கரைச்சி வச்சு புளி கரைசலை சேர்த்துக்கலாம். புளி கரைசல் பார்த்தீங்கன்னா நான் திக்காக நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துட்டு இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஜாரையும் வாஷ் பண்ணி தண்ணிலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம். கப்பு மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருப்பேன். பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கிறதால தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா நம்ம மீன் போடும்போது நல்லா கொதிக்க விடுவோங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடும். ஸோ கடைசியில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையை தூவி விட்டு நம்ம வந்து மூடி போட்டு குக் பண்ண விட்டுருவோம். ஸோ இது நல்லா கொதிக்கணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மீன் வந்து நல்லா வாஷ் பண்ணி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேங்க. குழம்புக்கு வந்து தலைப்பகுதி, வால் பகுதி மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்ரை வந்து எங்கள் வீட்டில் அதிகமாக சாப்பிட்றதால ஃப்ரை தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மீன் குழம்புல சேர்க்க வேண்டிய மீனை நம்ம சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு குக் பண்ண விட்டுருலாங்க. ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மூடலை, சும்மா ஹாஃபாக மூடி வச்சுருக்கேன். ஒரு 6-7 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ இது நல்லா கொதிச்ச உடனே மேலே அப்படியே எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது சைடில் எடுத்து வச்சிருவோம். மீன் வறுவலுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணியை சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் பதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் லெமன் ஆட் பண்ணுறேன். லெமன் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் இன்னைக்கு லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் லெமனில் தாங்க ஜூஸ் எடுத்தேன். ஸோ அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து மீனில் வந்து மசாலா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் எடுத்த மசாலா பார்த்தீங்கன்னா 1 கிலோலேருந்து 1.25 கிலோ அளவுக்கு தாராளமாக வந்து எல்லா மீனுக்கும் நீங்கள் மசாலா அப்ளை பண்ணலாங்க. நான் இன்னைக்கு 1.5 கிலோ அளவுக்கு மீன் வாங்கினேன். ஸோ அதில் தலைப்பகுதி, வால் பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு மீதி இருக்கிற பகுதி எல்லாமே இந்த மசாலா வந்து அப்ளை பண்ணிட்டேங்க. ஸோ இந்த மசாலா பார்த்தீங்கன்னா மீடியமான காரமாக தான் இருந்தது, ரொம்ப காரம் இல்லை. ஸோ நீங்கள் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக காரம் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருக்கிறதால கொஞ்சம் மீடியமாக தாங்க சேர்த்தேன். ஸோ எல்லா மீன்லையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற விட்டுட்டு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். ஸோ ஒரு பேனில் வந்து நம்ம எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போங்க. ஸோ இதில் கொஞ்சம் லைட்டாக வந்து கருவேப்பிலையை தூவி விட்டு ஃப்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
மீன் வந்து பேன்ல சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டேங்க. ஒரு 1 மினிட் அளவுக்கு நல்லா குக் பண்ண விட்டுட்டேன். ஸோ அப்புறம் வந்து திருப்பிட்டேங்க. ஸோ இப்போ பாருங்க இந்த அளவுக்கு குக் ஆயிருக்கு. ஸோ 2 சைடும் வந்து இதே மாதிரி மாற்றி மாற்றி குக் பண்ணிக்கோங்க. ஸோ மீன் வறுவல் ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இன்னைக்கு மீன் குழம்பும் மீன் வறுவலும் செஞ்சுருக்கேன்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மீன் வறுவல் அதோட நண்டு கிரேவியும் செஞ்சுருந்தேங்க. ஸோ அந்த ரெசிபியை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. இன்னைக்கு நாம செஞ்ச மீன் குழம்பு எப்படி வந்திருக்குன்ட்டு நீங்களே பாருங்க. என்ன மிதக்க எவ்வளோ திக்கா எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. இன்னைக்கு நம்ம ரைஸ்ல ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். மீன் குழம்புல சில பேர் வெல்லம் சேர்ப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்காது. அதனால நான் வெல்லம் சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா கடைசியில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்து இறக்கிடுங்க. ஸோ மீன் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சுன்ட்டு அவ்வளோ எம்மியாக இருந்தது, அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. அதுவும் இந்த ஷீலாவில் வந்து மீன் குழம்பு இவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்றது நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஸோ அப்படியே சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்ததுங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல அசத்தலான லஞ்ச் விருந்துதாங்க. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல் பத்தின ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.